செம்மல் நாளை நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் அரசியல் சிறப்பு மாநாடு மிகுந்த எழுச்சியுடன் நடைபெற இருப்பதாக கூட்டணி தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே அதற்கான ஏற்பாடுகள் முழுவதுமாக காஞ்சிபுரம் மாவட்டம் மாமண்டூரில் மாநாட்டு நடைபெற இருக்கக்கூடிய திடலில் முழுவதுமாக செய்யப்பட்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் அதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். கூட்டணி தலைவர்கள் தெரிவிக்கும் பொழுது ஜனவரி 26 மக்கள் நல கூட்டணியின் அரசியல் சிறப்பு மாநாடு மதுரையில் நடைபெற்றது. அந்த மாநாட்டை விட மிகவும் எழுச்சியாக இந்த மாநாடு நடைபெறும். ஏனென்றால் மதுரையில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டுக்கு பின்பாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. எனவே தேமுதிக தற்பொழுது இந்த கூட்டணியிலும் அதற்கு பின்பாக இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய நிலவரம் பார்க்கும்போது தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள் என்று கூட்டணி தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள். மாநாட்டுக்கான இடம் முழுவதுமாக தயாராகி இருக்கிறது. ஏற்கனவே மாநாட்டுக்கான திடல், மேடை அமைப்பது, அதே போன்று அலங்கார மேடைகள் அமைப்பது போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. கட்சியினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கும் போது ஏற்கனவே நேற்று இரவே தமிழ் மாநில காங்கிரஸ் தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெறுவதற்கான உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு இன்று தயாரிக்கப்பட்ட அழைப்பிதழில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் அவருடைய பெயரும் அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடைய பெயரும் அழைப்பிதழில் அச்சடிக்கப்பட்டிருப்பதாக கூட்டணி கட்சியினுடைய தகவல் தெரிவிக்கப்படுகிறது. எனவே அழைப்பிதழில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று மாநாட்டினுடைய முகப்பு பேனர்களிலும் GK வாசனுடைய படம், அதே போன்று அவருடைய பெயர் போன்றவை அந்த மாநாட்டு திடலில் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. மற்ற அனைத்து விதமான ஏற்பாடுகளும், அதாவது மாநாட்டுக்காக லட்சக்கணக்கான கேப் அணிவது தொண்டர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. பேட்ஜ், இது போன்ற விஷயங்களில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசனுடைய பெயரும் அவருடைய புகைப்படம் இருப்பது போன்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூட்டணி கட்சியினர் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இந்த மாநாடு மிகுந்த ஒரு எழுச்சி மிகுந்த அடிப்படையில் நடைபெறும் என்றும் மாநாட்டுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலையிலிருந்தே காஞ்சிபுரம் மாவட்டம் மாமண்டூரில் ஏராளமான கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். தற்போது மதிமுகவினுடைய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தொண்டர்களும் இன்றே சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். அதை ஒட்டி இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செம்மல் ராஜ்குமார், தற்போது சற்று முன்பாக விஜயகாந்தினுடைய பிரச்சார பயண பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதில் ஆங்காங்கே திருமாவளவன், முத்தரசன் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. பிரச்சாரத்தை பொறுத்தவரை தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் இணைந்திருப்பதால் தேமுதிக மக்கள் நல கூட்டணி, தமாக ஆகிய கட்சித் தலைவர்கள் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்வதற்கான திட்டங்கள் எதுவும் செய்யப்பட்டிருக்கின்றனவா அல்லது தனித்தனியாக பிரச்சாரம் செய்கிறார்களா? இவரது பிரச்சார வடிவங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன? அதாவது பிரச்சார பயணங்கள் குறித்து நாம் பார்க்கும்பொழுது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 11ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அந்த முதல் நாளான பிரச்சாரம் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தொடங்குகிறது என்று தேமுதிக தலைமையிலிருந்து ஏற்கனவே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அதே போன்று பிரேமலதா தென் மாவட்டங்களிலிருந்து பிரச்சாரத்தை துவக்க இருக்கிறார் என்பது குறித்து ஏற்கனவே அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழல் பொறுத்தவரை பார்க்கும் பொழுது முதலில் தலைவர்கள் தனித்தனியாக பிரச்சாரமும், அதே போன்று கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஒன்றாக இணைந்து பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் ஒன்றாக இணைந்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் 5 கட்ட பிரச்சார பயணத்தை முடித்திருக்கிறார்கள். எனவே அடுத்தடுத்த கட்டமாக செல்லும் பொழுது ஒன்று இந்த கூட்டணியினுடைய தலைவர்கள் தனியாக பிரச்சாரம் ஒரு புறம் திட்டமிட இருக்கிறார்கள். இன்னொன்று வாய்ப்புகள் இருக்கும்பொழுது கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும் ஒன்றாக இணைந்து பிரச்சார பயணத்தையும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மாமண்டூரில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டுக்கு பிறகு பிரச்சார பயணங்கள் முழுவதுமாக வடிவமைக்கப்படும். அதற்கு பின்பாக அனைத்து கட்ட பிரச்சார பயணங்கள், தொகுதி வாரியான பணிகள் குறித்து அடுத்தடுத்து திட்டமிடப்பட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. செம்மல்.